பழமையான காடு, மூடுபனி கலந்த காடு. 2 நண்பர்கள் அர்ஷத் மற்றும் கவி கையில டார்ச் எடுத்துக்கிட்டு பாதையில்லா பாதையா கோயில் நோக்கி நடக்கறாங்க. கத்தரியின் வாசம் போல காற்று, பறவைகள் சத்தம் இல்லாமல் ஓடிருது. கல்லால ஆன வாசல். அவர்கள் ஒரு பெரிய கல் வாயிலை அடைஞ்சிடுறாங்க. வாசல்ல பழ எழுத்து ஓடிருக்கு. கவி, இங்கதான் சொல்ற கோவில், ஆனா இது ஏன் இப்படி இருக்கு? அர்ஷத், நமக்கு உள்ள போகணும்னா இத தள்ளிடணும் போல. அவன் கதவை தள்ளுறான். கல்லு சறுக்கிய சத்தம். மெதுவா வாயில் திறக்குது. இருளின் நடுப்பாதை. கோயிலுக்குள்ள முழுசா இருள். டார்ச் ஒளி சுவற்றில விழும்போது ராஜாக்களின் பழைய ஓவியங்கள் தெரிகிறது. ஆனா கண்கொள்ளாத ஒரு விஷயம், அந்த ஓவியங்கள்ல இருக்கிற ராஜாக்கள் அனைவருமே ஒரே திசையா அவர்களை பார்த்து கொண்டிருக்கிற மாதிரி இருக்கு. அர்ஷத், கவி, நீ கண்ணை ஆழ்ந்து பாரு, அவர்கள் நம்மை பார்த்தாரே. கவி சில்லுன்னு நடுகிறா. நகரும் நிழல்கள். நடக்கிற ஒவ்வொரு அடியிலும் ஓவியங்கள்ல ராஜாக்களின் கண்கள் ஸ்லோவா அவர்களை ஃபாலோ பண்றது. அர்ஷத் டார்ச் ஒளி மேலே போடுறான். ஒரு ராஜா ஓவியத்துல இருந்த முன்னாள் போர்வாள் தரையில் விழுந்திருக்கு மாதிரி. சின்ன ஒலி. கவி, இது ஓவியம் தானே, எப்படி எதுவும் அசையுது? அந்த நேரம் பின்னாடி தடதடன்னு காலடி சத்தம். பழைய ராஜாவின் தோற்றம். அவர்கள் திரும்பி பார்ப்பாங்க. புகை போல உருவாகி ஒரு பழைய ராஜா உருவம். கண்கள் சிவப்பு, கையில் தங்க கோல். அவன் ஸ்லோவா பேசுறான். என் கோயிலுக்குள்ள யார் வர சொன்னது? இந்த இடம் தூங்குற ராஜாக்கள் காவலில் இருக்குது. அர்ஷத், கவி விழுந்து போற மாதிரி பயப்படுறாங்க. ஆபத்து நெருங்குது. ராஜா முன்னாடி வர வர ஓவியங்கள்ல இருந்த மற்ற ராஜாக்களின் நிழல்கள் எல்லாம் சுவற்றிலிருந்து வெளியில் வருது. அது பார்ப்பதும் நெஞ்சு உரையிற மாதிரி. கவி, அர்ஷித், இங்கிருந்து வெளியே போக முடியல, சுவர்கள் நகருதே. கோவில் கதவு மெதுவா மூடி கிடக்குது. பழைய நிழல்களின் ரகசியம் தொடரும். ராஜா சொல்றான், உங்க வரவு ஒரு சாபத்தை கிளப்பிடுச்சு. இந்த கோயில்ல இருந்து உயிரோட வெளியே வரணும்னா நீங்க எங்க ரகசியம் கண்டுபிடிக்கணும். கதவடைஞ்சு பும்னு சத்தம். அர்ஷத், கவி நடுவுல சிக்கி கிடக்குறாங்க.